அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உக்ரைன் மீது ரஷ்யா பாரிய தாக்குதல். இஸ்ரேல் தாக்குதலில் 24 மணி நேரத்தில் 113 பேர் உயிரிழப்பு. கனடாவில் காட்டுத்தீ காரணமாக மூடப்பட்ட அதிவேக நெடுஞ்சாலை. மத்திய கிழக்கில் பதட்டம், இஸ்ரேலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் எச்சரிக்கை. நைஜீரியாவில் படகு கவிழ்ந்து விபத்து, 60 பேர் உயிரிழப்பு. ஜெலன்ஸ்கிக்கு புடின் விடுத்த அதிரடி அறிவிப்பு, ரஷ்யாவின் பகிரங்க மிரட்டல். ஏமன் ஏவுகணைகள் ட்ரோன்கள் மூலம் அல்குட்ஸ் கைஃபா மீது பயங்கர தாக்குதல். ரஷ்யாவுக்காக என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன், வடகொரிய ஜனாதிபதி தெரிவிப்பு. போர் நிறுத்தம் ஏற்படாவிடின் உக்ரைனை கைப்பற்றுவோம், புடின் அறிவிப்பு. அமெரிக்கா இஸ்ரேலை தாக்குவோம், ஈரான் எச்சரிக்கை. வெளிநாட்டு மாணவர்களுக்கு பிரித்தானியா விடுத்துள்ள எச்சரிக்கை. தொடர்வென விரிவான செய்திகள். உக்ரைன் மீது ரஷ்யா 526 ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை வீசி இரவு முழுவதும் பாரிய தாக்குதல் நடத்தியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்தாக்குதலில் 5 பேர் காயமடைந்துள்ளதாகவும் உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது. இத்தாக்குதல் தொடர்பில் உக்ரைன் ஜனாதிபதி கூறுகையில், பொதுமக்கள் உட்கட்டமைப்பு, குறிப்பாக மின்சார கட்டமைப்புகள் ரஷ்யாவின் முக்கிய இலக்காக இருந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் நடத்திய தரை மற்றும் வான்வெளி தாக்குதல்களில் கடந்த 24 மணி நேரத்தில் காசாவில் 113 பேர் கொல்லப்பட்டனர். நேற்று உணவுக்காக காத்திருந்தவர்கள் உட்பட 44 பேரை இஸ்ரேலிய படைகள் கொன்றன. காசா நகரில் மட்டும் 33 பேர் கொல்லப்பட்டனர். வடக்கு காசாவில் கடுமையான தாக்குதல்களும் தொடர்கின்றன. சேக் ரத்வான் பகுதியில் நடந்த தாக்குதலில் 4 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் காசாவில் 6 பாலஸ்தீனியர்கள் நேற்று ஒரே நாளில் பட்டினியால் இறந்தனர். இதற்கிடையே தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய எல்லைக்கு அருகே நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஐநா அமைதி காக்கும் படையினர் இருந்த இடத்திற்கு அருகே இஸ்ரேல் ராணுவம் ட்ரோன்கள் மூலம் 4 கையெறி குண்டுகளை வீசியுள்ளது. சாலை தடையை அமைதிப்படையினர் அகற்றும் போது இந்த தாக்குதல் நடந்தேறியுள்ளது. கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் காட்டுத்தீ காரணமாக கோகிய கல்லா நெடுஞ்சாலை மூடப்பட்டது. மிகவும் நெரிசல் மிக்க இந்த சாலை காட்டுத்தீ காரணமாக இவ்வாறு 2 திசைகளிலும் மூடப்பட்டுள்ளது. கோஃப் மற்றும் மெரிட் இடையிலான பகுதி அருகிலுள்ள மைன் கிரீக் காட்டுத்தீ தாக்கம் காரணமாக மூடப்பட்டதாக அதிகாரிகள் அறிவித்தனர். மூடப்பட்ட நெடுஞ்சாலைக்கு பதிலாக இலக்கம் 1 மற்றும் 3 ஆகிய நெடுஞ்சாலைகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த மைன் கிரீக் காட்டுத்தீ திங்கட்கிழமை கண்டறியப்பட்டதுடன் தற்போது அது சுமார் 483 ஹெக்டேர்களுக்கு மேல் பரவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தீ இன்னும் கட்டுப்பாட்டுக்கு அப்பால் எரிந்து கொண்டிருப்பதாக பிரிட்டிஷ் கொலம்பியா காட்டுத்தீ சேவை தெரிவித்துள்ளது. மின்னல் தாக்கம் காரணமாக இந்த காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. கனடாவின் பல இடங்களில் இவ்வாறு காட்டுத்தீ பரவுகையினால் பாதிப்பு பதிவாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆக்கிரமிப்பு மேற்கு கரையை இணைக்கும் இஸ்ரேலின் திட்டத்திற்கு ஐக்கிய அரபு அமீரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆபிரகாம் உடன்படிக்கையின் சிறமைப்படுத்தும் வகையில் இந்த முடிவு அமையும் என்றும் ஐக்கிய அரபு அமீரகம் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய அரசு இது தொடர்பாக எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை. மேற்கு கரையில் 5இல் 4 பகுதிகளை இணைக்கும் அறிவிப்பை இஸ்ரேலின் நிதி அமைச்சர் பெஜலேல் ஸ்மோட்ரிச் வெளியிட்ட நிலையில் ஐக்கிய அரபு அமீரகம் இந்த நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா இஸ்ரேல் மோதலில் மத்திய கிழக்கில் செல்வாக்குமிக்க ஐக்கிய அரபு அமீரகம் இஸ்ரேலை எச்சரித்துள்ளது மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் இந்த நேரடி எச்சரிக்கையால் மத்திய கிழக்கில் பதட்டம் அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நைஜீரியாவில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 60 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நைஜீரியாவின் வடமத்திய நைஜர் மாநிலத்தில் 80 பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு விபத்துக்குள்ளானதில் 60 பேர் உயிரிழந்துள்ளதோடு 15க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
குறித்த படகு அதிக சுமையுடன் இருந்ததால் மரத்தின் அடிப்பகுதியில் மோதியதை அடுத்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாஸ்கோவிற்கு வந்து நேருக்கு நேர் விவாதிக்க தயாரென்றால் உக்ரைன் போரை உடனடியாக நிறுத்த நடவடிக்கை எடுக்கலாம் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ஜெலன்ஸ்கிக்கு அழைப்பு விடுத்துள்ளார். சீனாவிற்கு அவர் மேற்கொண்டிருந்த விஜயத்தின் நிறைவடைந்த பின்னர் நாடு திரும்பும் போது விளாடிமிர் புடின் முன்னெடுத்த ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றிலேயே ஜெலன்ஸ்கிக்கு வெளிப்படையாக இந்த அழைப்பை விடுத்துள்ளார். அத்துடன் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர முடியும் என்று தான் நம்புவதாகவும் புடின் குறிப்பிட்டுள்ளார். அது மாத்திரமன்றி நீண்ட காலமாக நீடிக்கும் நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி அதுவென்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இல்லையென்றால் இந்த மோதல் இராணுவ ரீதியாக தீர்க்கப்படும் என்றும் புடின் மிரட்டல் விடுத்துள்ளார். உக்ரைன் போர் தொடர்பில் மாஸ்கோவில் பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க வேண்டும் என புடின் அழைப்பு விடுப்பது இது முதல் முறையல்ல. அலாஸ்காவில் டொனால்ட் ட்ரம்புடனான சந்திப்பை அடுத்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை மாஸ்கோவில் முன்னெடுக்கலாம் என அப்போதும் புடின் அழைப்பு விடுத்திருந்தார். ஜெலன்ஸ்கியுடனான சந்திப்பை பொறுத்தவரை அத்தகைய சந்திப்பின் சாத்தியத்தை நான் ஒருபோதும் நிராகரிக்கவில்லை என்றே புடின் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உக்ரைனை தற்போது அமலில் இருக்கும் இராணுவ சட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் தேர்தல் முன்னெடுக்கப்பட வேண்டும். அத்துடன் விவாதத்திற்குரிய பிரதேசத்தில் முன்னேற்றம் ஏற்பட வாக்கெடுப்பை நடத்தவும் புடின் கோரியுள்ளார். ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு எதிராக ஏமன் ஆயுதப்படைகள் புதிய ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் வியாழக்கிழமை அறிவித்துள்ளது. அல்குட்ஸ் மற்றும் கைஃபாவில் உள்ள இஸ்ரேலிய இலக்குகளுக்கு எதிராக 2 புதிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் நடவடிக்கைகளை ஏமன் ஆயுதப்படை செய்தி தொடர்பாளர் யாக்யா சாரி அறிவித்தார். காசா மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் தொடரும் வரை அதற்கு எதிரான ஏவுகணை மற்றும் ட்ரோன் நடவடிக்கைகள் தொடரும் என்று ஏமன் ஆயுதப்படைகளின் செய்தி தொடர்பாளர் யாக்யா சாரி அறிவித்துள்ளார். முற்றுகையிடப்பட்ட காசா பகுதியில் இஸ்ரேலிய குற்றங்கள் தொடர்ந்து வருவதற்கு பதிலளிக்கும் விதமாக அல்குட்ஸ் மற்றும் கைஃபாவில் உள்ள முக்கிய இடங்களை 2 புதிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் நடவடிக்கைகள் குறிவைத்துள்ளதாக அவர் கூறினார். கடந்த வாரங்களில் நாங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களை நோக்கி டஜன் கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவியுள்ளோம். மேலும் இந்த போக்கு தொடரும் என்று சாரி மேலும் கூறினார். காசா மீதான ஆக்கிரமிப்பு நிறுத்தப்படும் வரை செங்கடலில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்லும் இஸ்ரேலிய கப்பல்கள் மற்றும் முக்கிய கப்பல்களையும் ஏமன் படைகள் குறிவைக்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார். ரஷ்யாவுக்காக தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் என்று வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினிடம் உறுதியளித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 2ஆம் உலகப் போரில் சீனாவின் 80வது ஆண்டு நிறைவு வெற்றியை குறிக்கும் இராணுவ அணிவகுப்பில் கலந்து கொண்ட பிறகு கிம் மற்றும் புடின் ஒரே காரில் ஒன்றாக பயணம் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது அங்கு இடம்பெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் உங்களுக்கும் ரஷ்ய மக்களுக்கும் நான் ஏதாவது செய்ய முடிந்தால் அதை ஒரு சகோதர பொறுப்பாக கருதுகின்றேன் என்று கிம் புடினிடம் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச தடைகளை எதிர்கொண்டு இருதரப்பினரும் கடுமையான சவால்களை எதிர்கொண்ட நேரத்தில் 2024 இரு நாடுகளும் ஒரு வலுவான பாதுகாப்பு கூட்டணியை உருவாக்கியமையும் குறிப்பிடத்தக்கது. பேச்சுவார்த்தை மூலம் போர் நிறுத்தம் ஏற்படாவிட்டால் உக்ரைனை வலுக்கட்டாயமாக கைப்பற்றுவோம் என்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 2ஆம் உலகப் போரில் ஜப்பானை தோற்கடித்ததன் 80வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் சீனாவில் இடம்பெற்ற மிகப்பெரிய இராணுவ அணிவகுப்பில் கலந்து கொண்ட பிறகு அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் உக்ரைனுக்கு விஜயம் செய்துள்ள பிரித்தானிய பாதுகாப்பு செயலாளர் ஜோன் கியூலி அமெரிக்க ஜனாதிபதி ரஷ்ய ஜனாதிபதியை பேச்சுவார்த்தையை மேசைக்கு அழைத்து வந்ததாக கூறினார். அமெரிக்கா இஸ்ரேலை தாக்குவோம் ஈரான் இராணுவ தளபதி ஈரானின் ஏர்மெட் போர்சஸ் மேஜர் ஜெனரல் அப்துல் ராகிம் மௌசவி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் இடம்பெற்ற 13ஆம் நாள் யுத்தத்தை விட மிக மோசமான இழப்புகளை இஸ்ரேல் சந்திக்கும். இவ்வாறு ஈரானின் படைத்துறை முக்கிய தளபதி அப்துல் ராகிம் மௌசவி தெரிவித்துள்ளார். விரைவில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் மிக பெருஞ்சுத்தம் மூலக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கிய தலைகளை ஈரானுக்கும் இஸ்ரேலிடையே கடும் போர் மூலக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறான வேளையில் இந்த எச்சரிக்கை ஈரான் இராணுவ தலைமையகம் விடுத்துள்ளது.
வலிந்து தாக்குதல்களை இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து நடத்தி வருகிறது. அவ்விதமான காலத்தில் தற்போது விடுக்கப்பட்டுள்ள இந்த விடயம் பேசுபொருளாக மாறியுள்ளது. மூன்றாம் உலக யுத்தத்தை இஸ்ரேல் ஆரம்பித்துவிடும் என எதிர்பார்க்கப்படும் வேளையில் தொடர்ந்து அதை உருவாக்கிவிடுமோ என்ற பதற்றம் உலகளவில் நிலவி வருகிறது. வரும் நாட்களில் எதுவும் நடக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் மத்திய கிழக்கில் தொடர்ந்து பதற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. காசாவில் இஸ்ரேல் நடத்தும் இனப்படுகொலைக்கு எதிராக ஈரான் ஹமாஸ் ஹவுதிகள் முக்கிய தாக்குதல்களை நடத்தி வருகின்றதும் குறிப்பிடத்தக்கது. விசா காலம் முடிந்த பிறகும் தங்கியிருக்கும் மாணவர்களை வெளியேற்றவுள்ளதாக பிரித்தானியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. விசா காலாவதியான பின் புகலிடம் கோரும் சர்வதேச மாணவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் பிரித்தானியா அறிவித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் 15,000 மாணவர்கள் தங்கள் விசாக்கள் காலாவதியாகும் போது தஞ்சம் கோருவதாக பிரித்தானிய உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியாவில் தங்குவதற்கு சட்டப்பூர்வ உரிமை இல்லை என்றால் உரிய நபர்கள் வெளியேற வேண்டும். அவ்வாறு வெளியேறவில்லை என்றால் குறித்த தரப்பினர் வெளியேற்றப்படுவார்கள் என பிரித்தானிய உள்துறை அமைச்சர் எச்சரித்துள்ளார். புகலிடம் கோரும் மாணவர்களில் முதலிடத்தில் பாகிஸ்தானியர்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. இதுடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.